நாகப்பட்டினம் நாலுகால் மண்டபம் அருகே சிற்பி அறக்கட்டளை சார்பில் சிற்பி கம்யூனிட்டி கல்லூரி திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இக்கல்லூரியினை அன்சாரி மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் மருத்துவர் அன்சாரி அவர்கள் திறந்து வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார். அவரது உரையில் கல்லூரியானது எந்த மாணவிகளும் இடைநிற்றல் இல்லாமல் கல்வி தொடர வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடங்கப்பட்டுள்ளது என கூறினார். மேலும் இக்கல்லூரியில் மாணவிகளுக்கு கட்டணமில்லாத கல்வியை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் பயிற்சியின் போது ஊக்கத்தொகை வழங்கப்படும் எனவும் கல்லூரியின் தாளாளர் அப்துல் அஜீஸ் தெரிவித்தார். இந்நிகழ்வில் ரோட்டரி உதவி ஆளுநர் ரொட்டேரியன் சியாகத் அலி, நாகப்பட்டினம் ஹோலிடவுன் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் முகமது அலி ஜின்னா மற்றும் முன்னாள் இந்நாள் ரோட்டரி சங்க தலைவர்கள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இப்போ இந்த காலேஜ் எதுக்காக செய்கிறோம் அப்படின்னாக்க மெயினாக அறக்கட்டளையின் மூலமாக தான் இந்த காலேஜை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த அறக்கட்டளையுடைய மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா, இடைநில்லா கல்வி 10வது 12வதோட எந்த ஒரு மாணவிகளும் படிப்பை நிப்பாட்டிடக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழிற்கல்வி சொல்லிக் கொடுத்து அவங்கள ஒரு வேலைக்கு அனுப்பணும், அவங்களுடைய வாழ்க்கை ஆதாரத்தை மேம்படுத்தணும், வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கல்லூரி துவங்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த கல்லூரியுடைய நோக்கம் என்னன்னாக்க கட்டணம் இல்லா கல்வி. அதாவது இங்கே படிக்கிற எந்த மாணவிகளுக்கும் எந்த விதமான கட்டணமும் வாங்காம அவங்களுக்கு ஸ்டேஃபண்ட், அவங்க செய்யக்கூடிய பயிற்சியின் போது அவங்களுக்கு ஊக்கத்தொகையும் கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல முறையில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். அதே மாதிரி ஊக்கத்தொகை கொடுத்து, அதாவது பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணதான் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து வேலையும் நாங்களே வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு முழுமையான வாழ்க்கையை செஞ்சு கொடுக்கணும், வாழ்வாதாரத்தை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த கல்லூரி திறப்பு விழாவுக்கு திறந்து வச்சு எங்களுக்கு பெருந்தனையாக இருக்கக்கூடிய டாக்டர் அன்சாரி சார் அவர்களுக்கும், நாகப்பட்டினம் ரோட்டரி சங்கத்தின் மண்டல உதவி ஆளுநர் இமாயத் அலி அவர்களுக்கும், நமது நாகப்பட்டினம் ஹோலிடவுன் ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் ரொட்டேரியன் ஜின்னா அவர்களையும் மற்றும் ஹோலிடவுன் ரோட்டரி சங்கத்தில் வந்திருக்கக்கூடிய அனைத்து முன்னாள் தலைவர்கள், உறுப்பினர்களையும், நமக்கு இந்த இடத்தை முழுமையாக செய்து கொடுத்த இன்ஜினியர் நிஜாம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமத்தால் தோற்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உடைய இந்த சிற்பி கம்யூனிட்டி காலேஜின் சேர்மன் அஜீஸ் அவர்களே, இதை மிகவும் உத்தமமாகவும் சிறப்பாகவும் செய்ய துடித்துக் கொண்டிருக்கோம். ரோட்டரி சங்கத்தின் அனைத்து பிரிவுகள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய காலை நேரத்திலே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த திறப்பு விழாவில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலையை உணர்வுகளை ஒத்துக்கொள் என்ற பழமொழிக்கு இணங்க இங்கே அவர் சொன்னது போல 11-12க்கு பிறகு டிஸ்கண்டினியூ பண்ணாமல் என்னுடைய வாய்ப்புகள் அதிகம் இல்லாதவர்கள் இந்த கல்லூரியிலே சேர்ந்து தனக்கு ஒரு தொழிற்கல்வியை கற்றுக்கொண்டு அதன் மூலம் அவருடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கிக் கொள்ள இது ஒரு நல்ல அமைப்பு என்று நான் கருதுகிறேன். பயன்படுத்தி அந்த மாணவிகள் சிறப்பாக வர வேண்டும் என்று என்னுடைய வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் சில சிறப்பான அம்சங்களை செக்ரட்டரி அவர்களுக்கு கட்டணமில்லா கல்வி, ஊக்கத்தொகை மற்றும் மருத்துவமனைகளுடைய பயிற்சி இவைகளெல்லாம் ஒரு நபரை மருத்துவத்துறையிலே ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. இதை அனைவரும் நன்கு பயன்படுத்திக் கொள்வார்கள். இந்த சிற்பி பல சிற்பங்களை மிக சிறப்பாக செலுத்தி அவருடைய வாழ்க்கையை வளரச் செய்ய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை. ஒரு நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
2 வருடங்களுக்கு முன்பு ஒரு டிராவல்ஸு ஆரம்பிக்கும் போது நான் வந்து ரோட்டரி இருக்கக்கூடிய செக்ரட்டரியாக இருக்கிறேன். கம்யூனிட்டி செக்ரட்டரி ஆரம்பிக்கும் போது அசிஸ்டன்ட் கவர்னராக இருக்கிறேன். இன்னும் வருங்காலத்தில் அவர் அடிக்கடி இது மாதிரி ஒரு பயன்பாடு உள்ள ஒரு இதை ஆரம்பிச்சிக்கும் போது எனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம நாகப்பட்டினம் ரீஜனை பொறுத்த வரைக்கும் இந்த டிஆர்எஃப் என்று சொல்லுவாங்க இல்லையா, ரோட்டரி அறக்கட்டளைக்கு வந்து அவங்க அதிகமாக வந்து பணத்தை செலுத்தி நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு சமூக சேவையும் சமூகத்தில் வந்து உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஆர்வம் உள்ள ஒரு சமூகமாக இருக்கிறதுனால இந்த ஒரு மிகவும் சமூகத்திற்கு பயன்படக்கூடிய இந்த ஒரு சென்டரை துவக்கி வைப்பது நான் மகிழ்ச்சி அளிக்கிறேன். மேலும் மேலும் இதே போன்று நமது அஜீஸ் அவர்கள் சமூக நல திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவார் என்று வாழ்த்து கூறி நன்றி. அன்சார் சார் அவர்களையும் வரும் ரோட்டரி ஆண்டு இந்த சிற்பி கம்யூனிட்டி காலேஜ் அது பேசுகிறாங்க. அதாவது அதோட நோக்கம் வந்து பூபதி சார் அழகாக சொன்னார். அந்த நோக்கம் வந்து அருமையான ஒரு உன்னதமான பிள்ளைங்களுக்கு வருங்காலத்தில் சிறந்து விளங்கி அந்த இங்கே இலவச கல்வியாக பயின்றும் குழந்தைகளால் சமூகம் நல்ல மேம்பாடு அடையணுங்கிறது என்னுடைய ஆசை. இத்தருணத்தில் ஓட்டுநர் சங்கத்தின் சார்பில் இந்த நிர்வாகத்தினரையும் இது ஆரம்பிக்கப்பட்ட நோக்கத்தையும் நான் வாழ்த்தி எல்லாம் வல்ல இறைவனின் துணையுடன் இன்று நமது சிற்பி கம்யூனிட்டி காலேஜ் மிக சிறப்பாக திறக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வருகை புரிந்து உங்களுடைய சங்கத்தை சிறப்பித்துக் கொடுத்து உங்களுடைய காலேஜ் சிறப்பித்துக் கொடுத்து பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வருகை தந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. அந்த மாதிரி யாராவது இருந்தால் எங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக சொன்ன மாதிரியே ஃபீஸ் இல்லாத காலேஜ் தான்